கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய்ட்டு உங்க கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருந்தது விஜய், என்ன நடந்தது அன்னைக்கு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க டிவிக்கு பார்ட்டி சொல்றது என்னன்னா, மறுபடியும் அவங்க சொல்றது தமிழோட கவர்மெண்ட் புலிஸ் அவங்க பாட்டுல லேப்டாப்ஸ் இருக்கு, அதை நீங்க இது பண்ணணும், ஆராயணும். ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட்டுங்கிறச்ச நான் அந்த கலெக்டரேட் ஆகட்டும், இவங்க ஆகட்டும், போலீஸ்னு வரைச்ச சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஐஜிகிட்டி எல்லாருமே. தீய சக்திகள் ஏதாவது உள்ளே நுழைந்து வேண்டுமென்றே இந்த மாதிரி பண்ணிவிட்டார்களா? இந்த கொஸ்டின் எல்லாம் சிபிஐ அவங்களை கேட்டுருக்கலாம். இப்போ அடுத்த கட்டம் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர்களே ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சார், செந்தில் பாலாஜி நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு ஒரு பேச்சு உண்டு. நான் சொன்னது எம்பி எம்எல்ஏன்னு சொல்லாம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேர், அரசாங்கம் அண்ட் விஜய் பால். 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சாங்க. எப்படி பண்ணாங்க, என்ன ஃபெசிலிட்டி, கரூர்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருந்து எப்படி பண்ணாங்க, கொஸ்டின் பண்ணாங்களோ. 30,000 பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் சொல்றாங்க 500 பேருக்கு மேல அங்க இருந்தோங்கிறாங்க. 500 பேருக்கு மேல இருந்தாங்களா, 150 தான் இருந்தாங்களா, போலீஸ் நீங்க கொஸ்டின் பண்ணீங்களா சிபிஐ அப்படின்னு அந்த ரசோகி கமிட்டி இருக்காங்கள கேட்கலாம். ஸோ இவங்களை வழிநடத்தி செல்கிறதே அந்த உச்சநீதிமன்ற ரிட்டையர்டு ஜட்ஜ். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திரு விஜய் அவர்கள் மீது பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்கப்பட்டது. கொஸ்டினே நீங்க ஏன் வந்தது லேட்டு அப்படின்லாம் தகவல் பரவுது. எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியுமா சார்? இல்ல சார், விஜய் கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, டிசம்பர் 29, 30, 31 அவங்க அபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, டிவிகே பார்ட்டி அபிஷியல், துஷியானந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், மத்திய அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதுக்கு வச்சிருக்கேன், அதை நம்ம சொல்லிடுறேன். ஸோ விஜய்ட்டு என்னென்ன இன்னி கேட்ட இது வரைக்கும் இன்னும் சிபிஐலேருந்து வெளியில வரவில்லை. ஆனால் மறுபடியும் சொல்றேன், விஜய்ட்டு இவங்க கேட்குற கேள்வி, அவங்கள என்ன கேள்வி கேட்டோம் டிவிக்கு அபிஷியல்ஸை டிசம்பர் 29, 30, 31 அதே மாதிரி கொஸ்டின், மேபி 1-2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருந்தது விஜய், என்ன நடந்தது அன்னைக்கு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பத்தி இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ தட் அவங்க என்ன கொஸ்டின் பதில் கொடுத்தாங்க, அதே கேள்வியை விஜய் கிட்ட கேட்டால் விஜய் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்காக தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. மேபி அவங்கள என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அதை பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம் சார். டிவிக்கு அபிஷியல் சார் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு அதை வேணா பார்த்துடலாம். அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இவங்க கேட்டிருக்கிறது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்ட்டி இது நடந்த கரூர்ல என்னென்ன மாவட்டம், கரூரை தவிர என்னென்ன மாவட்டத்திலிருந்து இவங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த கரூர் மீட்டிங்க்கு வந்தாங்க. தென் விஜயுடைய பயணம், அதாவது சென்னையிலிருந்து கிளம்பி கரூருக்கு வரார். ஆனால் சென்னையிலிருந்து கிளம்பி நாமக்கல் போய் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வந்திருக்கார். இவருடைய பயணத்தை யார் பிளான் பண்ணது உங்க டிவிகே பார்ட்டியில? இதையும் தாண்டி 3 மணிக்கு இதை பண்ணது, 3 மணிக்கு தான் உங்க மீட்டிங் ஆரம்பிக்க போறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது. ஆனால் 12 மணிக்கே விஜய் வருவார் அப்படின்னு யார் உங்ககிட்ட மீட்டிங்ல சொன்னது யார்? இதை கொஸ்டின் கேட்கறாங்க. இதையும் தாண்டி விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. அந்த ஆம்புலன்ஸை பத்தி விஜய்க்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா? யாரை கேட்கறாங்க? டிவிகே பார்ட்டி அபிஷியல். கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா? அதையும் தாண்டி விஜய் பேசும்பொழுது 3-4 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க மேல விஜய் என்ன பண்றாரு, வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாரு. எதுக்குன்னு அவங்களை அடிக்கிறதுக்கு இல்லை, வாட்டர் பாட்டில தூக்கி போட்டு அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்புங்க அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் தூக்கி போடுறார். தூக்கி போட்டிருக்காருல, அப்ப விஜய்க்கு தெரியுது இவங்க 3 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, 4 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்போ விஜய் தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு
விஜய் எதற்காக அந்த மீட்டிங்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணார் கேள்வி. தென் அதையும் தாண்டி விஜய் இவங்க கேட்டிருக்காங்க போலீஸ் விஜய் கிட்ட இந்த வென்யூவை ஷிஃப்ட் பண்றதுக்கு கேட்டாங்களா. ஏன்னா நீங்க அந்த வேலுச்சாமி புறம்ங்கிற இடத்துல 18,000-20,000 பேர் தான் நிக்க முடியும். ஆனா 27,000-28,000 பேர் வந்துட்டாங்க. உடனே லாஸ்ட் மூமெண்ட்லயாவது போலீஸ் விஜய் அவங்க கிட்ட வேலுச்சாமி புறத்துல அந்த வென்யூவை ஷிஃப்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னு விஜய் கேட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். தென் விஜய் அவங்க பஸ்ஸை அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்காரு க்ரௌடுக்குள்ள. அந்த பஸ் மேல் நின்று தான் பேசியிருக்காரு. அப்ப இவங்க கேட்கறாங்க, யார் உங்க டிவிக்கு பார்ட்டி இதுல அபிஷியல்ஸ், யாருடைய ஐடியா இது? இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸை உள்ள கொண்டு வந்தீங்க? அது யாரு உங்களுக்கு சொன்னது அப்படின்னு. அப்புறம் ஒய் விஜய் சாயங்காலமே மத்தியானமே வரப்போறான்னு சொன்ன விஜய் 3 மணிக்கெல்லாம் வரப்போறான்னு சொன்ன விஜய் 7 மணிக்கு தான் வந்தார். என்ன காரணம்? எதனால 7 மணிக்கு வந்தார்? இந்த காரணம் 7 மணிக்கு வந்தது வேண்டுமென்று கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த 7 மணிக்கு வந்தீங்களா? இதெல்லாம் தான் கொஸ்டின் அவங்கள கேட்டது. இப்போ இதே கொஸ்டினை தான் ஆல்மோஸ்ட் இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போகலாம். என்னன்னா டிவிக்கு பார்ட்டி அபிஷியல்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கெல்லாம் பதில் விஜய் என்ன சொல்றாரு? 2 பேருக்கு கான்ட்ரடிக்டரியா மாறாக அவங்க சொன்னதுக்கு மாறாக விஜய் ஏதாவது சொல்றாரா? மெயின் இம்பார்ட்டன்ட் இது. 7 மணிக்கு ஏன் வந்தீங்க? 3 மணிக்கு ஆரம்பிக்கணும், 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம், கூட்டம் வந்துருதுன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் 7 மணிக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு விஜயோட அபிஷியல் டிவிக்கு அபிஷியல்ஸ் கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க, விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா நேரமானதுனால்தான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நேரமான ஒரே காரணத்தினாலதான் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த அளவுக்கு ஸ்டாம்பீடிங் நடந்திருக்கு. அப்போ விஜய் என்ன அதுக்கு பதில் சொல்றாரு? இதான் கேட்டிருக்கேன், சொல்லுங்க. நிச்சயமா சார். ஆனா இந்த சிபிஐ வழக்கானது இப்ப திரு விஜய் அவர்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நிறைய கேட்டிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்பு ஆஜராகினவங்கள்ட்ட இது போன்ற கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க சொல்றோம். இதுல அப்ப கண்டிப்பா இந்த சிபிஐ விசாரணை லேஸ்ல முடியறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். ஒண்ணு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தண்டிக்கை பாயுமா? ஏன்னா தேர்தல் கிட்ட நெருங்குது. இது எப்படி கையாளுவாங்க அப்படிங்கறது கொஞ்சம். ஸோ இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா சிபிஐ கொஸ்டின்ஸ் போடுறாங்க, இதையும் தாண்டி என்னென்ன ஃபர்தரா கொஸ்டின் போடலாம் என்னங்கிறத கூட சிபிஐ இஸ் பீயிங் கைடட் பை ஏ மானிட்டரிங் கமிட்டி. என்ன மானிட்டரிங் கமிட்டி? அஜய் ரஸ்தோகி அப்படின்னு ரிட்டையர் ஆன உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருடைய தலைமையின் கீழ் 3 ஐஜி ரேங்க் அபிஷியல் அவங்க சொந்த ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி தான் இந்த சிபிஐயை வழிநடத்தி செல்கிறது. சிபிஐ அப்ப என்னென்ன கொஸ்டின் கேட்கிறாங்களோ இதையும் தாண்டி ஓகே இந்த கொஸ்டின் மட்டும் போரும் இல்லை, இவங்க சொல்லுவாங்க ஓகே நீங்க அவங்கள கேட்டீங்களா, விஜய இன்னும் வேற மாதிரி கொஸ்டின் கேட்கலாமே, விஜயை தாண்டி வேற யார் இருக்காங்க, அந்த ஊர்ல கலெக்டரை கேட்டீங்க, எஸ்பியை கேட்டீங்க, வேற யார் இவங்களை கேட்டீங்களா, டாக்டர் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல பண்ணி முடிச்சாங்க. எப்படி பண்ணாங்க, என்ன ஃபெசிலிட்டி கரூர்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருந்து எப்படி பண்ணாங்க, கொஸ்டின் பண்ணாங்களோ. இதையும் தாண்டி போலீஸ் கிட்ட என்னென்ன லேப்சஸ் இருந்து எவ்வளவு போலீஸ் அங்க வந்தாங்க, 30,000 பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் சொல்றாங்க 500 பேருக்கு மேல அங்க இருந்தோங்கிறாங்க. 500 பேருக்கு மேல இருந்தாங்களா, 150 இருந்தாங்களா, போலீஸ் நீங்க கொஸ்டின் பண்ணீங்களா சிபிஐ அப்படின்னு அந்த ரசோகி கமிட்டி இருக்காங்கள கேட்கலாம். ஸோ இவங்களை வழிநடத்தி செல்கிறதே அந்த உச்ச நீதிமன்ற ரிட்டையர்டு ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி அவங்க தான் நடத்தி சொல்றாங்க. ஸோ இப்ப இவங்க விஜய் கொஸ்டின் கேட்டாங்க, விஜய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார். ஆல்மோஸ்ட் அவங்க அபிஷியல்ஸ் டிவிக்கு அபிஷியல்ஸ் டிசம்பர் 29, 30, 31 என்ன பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி பதில் தான் விஜயம் சொன்னார். அப்படின்னால் ஓகே நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்களா தெரியாது. ஸோ இன்னைக்கே என்ன பண்ணுவாங்க, விஜய் கொடுத்த பதில் எல்லாத்தையும் வச்சுட்டு சிபிஐ என்ன பண்ணுவாங்க, அஜய் ரஸ்தோகி கமிட்டி, ஏன்னா இவங்களோட மானிட்டரிங் கமிட்டி அவங்க தான் இந்த மாதிரி விஜய் கொடுத்துருக்காரு, ஃபர்தரா விஜய் நம்ம கண்டினியூ பண்ணணுமா என்ன. உடனே அவங்க இல்ல என்ன பண்ணி இப்போதைக்கு விஜய் அனுப்பிச்சிருங்க பார்க்கலாம்,
இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பேசலாம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கேட்டீங்களா? அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் வேற ஒன்றும் இன்ஃபர்மேஷன் தேவை இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித லேப்சஸும் இல்லையா? விஜய் அவங்க டிவிக்கு பார்த்து சொல்றது என்னன்னா, மறுபடியும் அவங்க சொல்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் புலீஸ் அவங்க பார்ட்ல லேப்சஸ் இருக்கு, அதை நீங்க இது பண்ணணும், ஆராயணும். ஸோ அப்போ நீங்க பாரபட்சம் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கொண்டு போனோம்னா, அப்போ அஜய் ரஸ்தோகி இவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அஜய் இவங்க இது பண்ணிட்டாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஃபர்தரா ஏதாவது கொஸ்டின் பண்ணணுமா, இல்லை எந்த விதத்திலும் கொஸ்டின் தேவையில்லைன்னு ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய பாயிண்ட். நிச்சயமா சார். அப்ப அதிகாரிகள் பக்கம் சிபிஐ பார்வை சென்றுச்சுன்னா அது எந்த மாதிரி சார் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஈஸியா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் தப்பிக்கிறாங்கன்னு தெரியும். சிபிஐ வழக்கு எவ்வளவு நிலுவையில போட்டு அதை அப்படியே முடிச்சு விட்டுருந்தாங்கிறதும் தெரியும். இந்த விவகாரத்துல எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தேர்தல் வருது, குறிப்பா தான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே இது முடிவாகலாம், ஆனால் இல்லை தேர்தலை தாண்டி போகலாம். என்ன அப்படின்னா சார், இவங்க முடிவு பண்ண வேண்டியது விஜய் பக்கம் ப்ராப்ளமா, டிவிகே ரெண்டு பேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு சார்? விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி. அவங்க மீட்டிங் நடத்தினாங்க, மீட்டிங்ல 41 பேர் இறந்து விட்டாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டாங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே இவங்களுக்கு விஜய் டிவிகே பார்த்து, அதை சொல்ல மறந்துட்டேன், என்னென்ன ஃபெசிலிட்டி, தண்ணி இதெல்லாம் ஃபுட்டு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, எந்த விதத்துல நீங்க பண்ணிருக்கீங்க? ஸோ ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட்டுங்கிறச்ச நான் அந்த கலெக்டரேட் ஆகட்டும், இவங்க ஆகட்டும், போலீஸ்ன்னு வரைச்ச சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஐஜிகிஜி எல்லாருமே. ஸோ இதையும் தாண்டி டிவிகே பார்ட்டி, இவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச விஜய் அவங்க பார்ட்டி மேல ப்ராப்ளமா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்? லா அண்ட் ஆர்டர் இஸ் தி சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா இவங்க தான், கவர்மெண்ட் தான். இவ்வளோ கூட்டம் வருது, நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸ் நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே மீட்டிங்கு, 3 மணிக்கு 28,000 பேர் வந்தாச்சு அப்படின்னா, விஜய் 7 மணிக்கு தான் வர்றாருன்னா ஏன் அது வரைக்கும் மீட்டிங்கை வச்சீங்க? ஏன் தள்ளி போட்டீங்க? கேன்சல் பண்ணிருக்கலாமே, கேட்டிருக்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் சிபிஐ அவங்கள கேட்டிருக்கலாம். அவங்க என்ன பதில் சொன்னா நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே சிபிஐ பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் பார்ட்டிய என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க நம்ம கிட்ட இருக்க ஒழி, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டா என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி பண்ணாங்க, டாக்டர்ஸ் என்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி முடிச்சாங்க, என்ன மாதிரி லேப்சஸ் இருக்கு, எவ்வளவு போலீஸ் வந்தாங்க, எல்லாத்தையும் இவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியாது. ஸோ விஜய் அவங்க மேல ப்ராப்ளமா, கவர்மெண்ட் மேல ப்ராப்ளம்? சிபிஐ அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அஜய் ரஸ்தோகி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த கமிட்டி தீர்மானிக்கும். நிச்சயமா சார். கவர்மெண்ட் பக்கம் ப்ராப்ளமா, விஜய் பக்கம் ப்ராப்ளமா நீங்க கேட்கிற மாதிரி கேட்டீங்க. கவர்மெண்ட் பக்கம் நம்ம டக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல, ஆட்சியாளர்கள் தானே போகும், ஆட்சியாளர்கள் தானே குறி வைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் செயல்படுத்துறது அவர் தான் இருக்காங்க. குறிப்பா நான் சொல்றேன் இல்ல, ஒரு நிமிஷம், கவர்மெண்ட் நான் சொல்றதே ஆட்சியாளர்கள் தான். ஓகே ஓகே. ஆமா இல்ல அதிகமா அந்த பேரை முன்வைக்கிறாங்க. எல்லா பக்கமும் நல்லா நடந்த கூட்டம், இங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டும் விதமாக டயத்தையும் இந்த இருட்டிடுச்சு இப்படிலாம் செய்யறாங்க. என்னதான் இருட்டினாலும் இவ்வளவு கூட்டம் வந்தாலும் இந்த மாதிரி அசம்பாதம் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. அப்போ ஆட்சியாளர்கள் மீது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஓப்பனா பேசுறாங்க. இந்த இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப அடுத்த கட்டம் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர்களே ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சார், சென்ட்ரல் பாலாஜி நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான்னு ஒரு பேச்சு வந்து, நீங்க எதுக்கு அங்க உள்ள போனீங்க, எதுக்காக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணீங்க, என்ன அதுவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா யார் யார் இன்வால்வ், நான் சொன்னது எம்பி எம்எல்ஏன்னு சொல்லாம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் 2 பேர், அரசாங்கம் அண்ட் விஜய் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்கம்னு வரும்போது அரசாங்கத்துல எம்எல்ஏ இவங்க எம்பி யாராவது இருந்தாலும் சரி, மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், வேற யாரு இருக்கட்டும், அவங்க ஸோ அவங்க எல்லாரையும் கொஸ்டின் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜியை கொஸ்டினே பண்ணவில்லை அப்படின்னால் அஜய் ரஸ்தோகி டீம் மேபி செந்தில் பாலாஜியை கொஸ்டின் பண்ணுங்களேன், ஏன் கொஸ்டின் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லலாம். கொஸ்டினே பண்ணட்டாலும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
திரு விஜய் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனா, புஷியானந்த் இவங்கெல்லாம் போய் முதற்கட்டமா போனாங்க. அடுத்தபடியாக விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆஜராகிறாங்க. இவங்களே சொல்லுவாங்க தானே, எங்களுக்கு இவங்க இந்த கண்டிப்பா மேல சந்தேகமா இருக்கு. அப்போ அந்த விசாரணை வந்து டக்குன்னு போவதானே செய்யும். ஏன்னா எஃப்ஐஆர் வந்து போகத்தாங்க செய்யும். தாவை எஃப்ஐஆர் வந்து தாவேக்கா தலைவர்கள் மேலதான் பதியப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் முதல் குற்ற பத்திரிகையை எஃப்ஐஆர் வந்து அவர் மேலதான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது எஃப்ஐஆர்ங்கிறது அப்போ எஸ் எஸ் ஓகே, இல்ல அப்போ கேட்கும் போதே மொத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தோடனே தானே வைப்பாங்க. எங்களுக்கு நல்லா நடந்த கூட்டம் இது வரைக்கும் நல்லா நடந்துச்சு, இந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு லேக் ஆகுதுன்னா அப்ப எங்களுக்கு இது இவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு, இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட ஆர்குமெண்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படிங்கும்போது சார் நேரடியா இவங்க ஆரம்பத்திலே விஜய் பார்ட்டி அதானே சார் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல என்ன பண்ணாங்க, எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்ட், எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க. உடனே விஜய் அவங்க என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணி எஸ்ஐடி எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க, எஸ்ஐடியை இதை கொண்டு வந்ததே தப்பு, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படி என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இது ஒரு கிரிமினல் இது கிடையாது, சிவில் பெட்டிஷன் தான். என்ன சொன்னாங்க பெட்டிஷன், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு மீட்டிங் நடக்கும்போது எந்த விதத்திலையும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதுரை பிரான்ச் சொன்னது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதை கொடுங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் செயல்முறை இது, எங்க மீட்டிங் நடத்தலாம், என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி கவனங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சென்னை ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜு அவர் என்ன பண்ணிட்டார், இதையெல்லாம் விட்டுட்டு எஸ்ஐடிக்கு ஆர்டர் பண்ணார். அப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க உங்ககிட்ட கேட்ட பெட்டிஷன் என்னங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது எந்த விதத்திலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னது. நீங்க எதுக்காக எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே ஆர்டர் பண்ணீங்க, தேவையில்லை. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதையும் தாண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு இவங்க விமன் ஜட்ஜ், ஐ ஃபர்காட் ஹர் நேம், ஸோ பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டோம், ஒன்றும் இப்போ தேவையில்லைங்க சிபிஐ. எதுக்காகணும், விஜய் அவங்க போய் சொன்னாங்க சிபிஐ இது எங்களுக்கு வேணும்னாங்க, அதனால்தான் சிபிஐ கொண்டு வந்து. அப்போ இவங்க விஜய் சொன்னது எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்கு யார் யார் மேல சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க, அதனால்தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். அதான் அப்ப விஜய் அவர்களே முதல் குற்றச்சாட்டாகவே இதை வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா, சிபிஐ கேட்டாங்க எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்க வச்சிருப்பாங்க. அதாவது இவங்க ஆரம்பத்திலேருந்து விஜய் அவங்க சொல்றாங்க, அவங்க விஜய் பார்ட்டி இது பண்றது போலீஸ் சைட்ல லேப்சஸ் இருக்குன்னு. அதையும் தாண்டி விஜய் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க 12 மணி 1 மணிக்கெல்லாமே கூட்டம் வந்துருக்கு அப்படிங்கிறீங்க, 28,000 30,000 பேர் வந்தாச்சு அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி 30,000 வரும்பொழுது எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. 7 மணிக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அசம்பாவிதம் நடக்கிறது. அப்ப இதை கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் இது நாங்க 7 மணிக்கு மேலதாங்க வந்திருக்கு, அப்போ எங்க சைடுல ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா 12 மணில இருந்து கூட்டம் அமைதியாக இருந்தது. அப்போ இதையும் தாண்டி 7 மணிக்கு மேல இந்த மாதிரி வரும்போது எந்த விதத்திலும் விஜய் யாரையும் ப்ரொவோக் பண்ணி பேசவில்லை. அந்த மாதிரி பேசாததுனால கூட்டம் எந்த விதத்திலையும் எந்த இது பிரச்சனையும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தீய சக்திகள் ஏதாவது உள்ளே நுழைந்து வேண்டுமென்றே இந்த மாதிரி பண்ணிவிட்டார்களா, இதுதான் விஜய் பார்ட்டியுடைய ஆரம்பத்திலிருந்து இதாதான். அப்போ இந்த தீய ஆரம்பத்துல இருந்து விஜய் பார்ட்டியோட கேள்வி மட்டும் இது இல்ல, அவங்க கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. ஆமா அதான் இந்த மாதிரி எஸ். அப்ப தீய சக்திகள் உள்ள வந்து இதை என்ன பண்ணணும் சார், விஜய் அவங்க சொல்லுவாங்க தீய சக்திகள் வந்து விட்டது, போலீஸ் சொல்லுவாங்க நோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எக்ஸலண்டா இருக்கு, 500-600 போலீஸ் மேல நாங்க வச்சு பாதுகாப்பு கொடுத்தோம், ஆனால் இவர் லேட்டா வந்தார், இதனாலதான் இந்த மாதிரி ஸ்டாம்பீடிங் நடந்தது அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. முடிவு பண்ண வேண்டியது யாரு, சிபிஐ ரிப்போர்ட். இல்ல இங்க வந்து பிரஸ் மீட் வச்சு அதிகாரிகள் எல்லாமே கரூர் விவகாரத்தை குறித்து பிரஸ் மீட் வச்சு பேசினாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். என்னமோ இவங்களே வந்து இது பண்ற மாதிரி அதே வந்து பல்வேறு விமர்சனத்துக்கு குற்றத்துக்கு உள்ளாச்சு. ஆனா சிபிஐ போய் இந்த மாதிரி சப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது, அதிகாரிகள் போயிட்டு இவரியா வந்தார் இவரியா லேட்டா வந்தார்.
கட்ட முடியாது, கட்ட முடியாது. அதனால்தான் சுப்ரீம் சிபிஐ யார் மூலம் உள்ள வந்தாங்க சார்? ஏன்னா தமிழ்நாடுக்கும் உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் பெங்கால் நிறைய ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணாங்க, சிபிஐயே உள்ள வரக்கூடாது, எங்க பர்மிஷன் இல்லாம, ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் சிபிஐ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிபிஐ எப்படி உள்ள வரலாம்? ஒண்ணு ஹைகோர்ட்டு பர்மிட் பண்ணணும், இல்ல சுப்ரீம் கோர்ட் பர்மிட் பண்ணணும். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அவங்க சொன்னதுனால சிபிஐ உள்ள வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்க முடியாது. இதே தான் வெஸ்ட் பெங்காலையும் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா சிபிஐ உள்ள வருவாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், மமதா பானர்ஜி கவர்மெண்ட், இல்ல வேற எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ சிபிஐ உள்ள வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி, இந்த சிபிஐ மானிட்டர் பண்றது ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி அண்ட் அவருக்கு கீழே 3 ஐஜி அபிஷியல். ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் போலீஸ் சொல்லலாம், இல்லைங்க எல்லா இதுவும் நாங்க கொடுத்தாச்சுங்க, எங்க மேல ஒரு தப்பும் இல்லை. விஜய் சொல்லலாம், எங்க மேல ஒரு தப்பும் இல்லை, நாங்க எல்லா விதத்திலையும் ஒழுங்கா தான் பண்றோங்களா. முடிவெடுக்க வேண்டியது அஜய் ரஸ்தோகி, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் தான் முடிவு பண்ணுவார். இன்னைக்கு போருங்க, விஜயோட முடிஞ்சு போச்சு, கலப்பங்க விஜய் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, இன்னும் சில கேள்வியெல்லாம் இருக்கு. விஜய் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் விஜய் கூப்பிடுங்க சொல்லலாம். ஸோ இதை முடிவு செய்ய முடியாது இப்பொழுது. நிச்சயமா சார். இந்த வழக்கு போற தொடர்ச்சியை பார்த்து இது எத்தனை நாட்கள் நீடிக்குது, அடுத்தடுத்த கட்ட நிகழ்வு என்பது நம்ம தற்போதைய வரக்கூடிய காணொலியில் பேசலாம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.